வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா செய்யக்கூடிய பட் டேஸ்டியான கேபேஜ் கறி, அதாவது பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் எடுத்துட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேபேஜ் 300 கிராமுக்கு இது மாதிரி கட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருவோம். இப்போ இதுக்கு ஒரு சாமான் அரைச்சிப்போம். மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துரின தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸா வெட்டின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துன்னு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இது ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கேபேஜை சேர்த்துடலாம். இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு நடுவில் இது மாதிரி குழி பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கேபேஜை அந்த பருப்பு மேலே இது மாதிரி மூடி விட்டுலாம். 50 ml தண்ணி விட்டு இதை மூடி 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த பாசிப்பருப்பும் வெந்துட்டு இருக்கு, காயும் வெந்துட்டு இருக்கு. இது போதுமானது. இப்போ ஃப்ரோசன் பீஸ் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது அப்படியே 1 நிமிஷம் வச்சிடலாம். அந்த காரம் கேபேஜுக்கு ஏறணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம். சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட் டாப் கிளாஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.